ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம், என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைக்கு நான் வந்து என்ன ஸ்டிச் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், பேக் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட்டு டபுளாக எடுத்திருக்கேன். ஸோ பேக் ஸ்டிச் நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளையோட இந்த பார்ட்டு முடிக்கிறோம். அடுத்து பெரிய பார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சின்னது, அது சின்னது, அதுக்கப்புறம் கொம்பு. இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். எப்படி வேணாலும் இந்த ஆர்டர் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் எல்லா ஜாயிண்ட்டுமே எனக்கு எங்கே வருது அப்படின்னா பேக் பார்ட், இந்த பாடியில் தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட்டை ஃபில் பண்ணணும். இங்கேருந்து எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட்டு டபுளாக தான் எடுத்திருக்கேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேக் ஸ்டிச் ஆரம்பிக்கிறேன். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, முன்பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு. ஸோ இந்த பேக் ஸ்டிச்சோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்லையே இருக்கும். ஆரி கிளாஸஸ்ன்ற வீடியோ சேனலில் இருக்கும், பாருங்கள். ஸோ சின்ன ஸ்பேஸ் வரும்போது செயின் ஸ்டிச் நம்ம இந்த மாதிரி கொடுக்குற செயின் ஸ்டிச்சை குட்டியாக கொடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பேஸ் வரும்போது பெருசாகவும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நம்மளோட விஷ் தான். ஸோ செயின் ஸ்டிச்சோட லென்த்து வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான். முன்பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு, பின்பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு. ஏன்னா நம்ம பின்பக்கம் திரும்ப பேக் அப்படிங்கிறது நமக்கு பின்பக்கம் வரணும். பின்பக்கம் வரணுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க டைரக்ஷன்லேருந்து திரும்பணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு பேக் ஸ்டிச் போடுவோம், டைரக்ஷன் சேஞ்சுக்காக. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஏன் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு குட்டி பெண்டு, இந்த இடம் வளைஞ்சி வரணும். அப்போது இங்கேயும் நான் வந்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் தான் போடணும். அப்படியே வளைச்சி முன்பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, இந்த வளைவு பகுதி வரும்போது நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கர்வ்டு ஷேப் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். எவ்வளோ சின்னதாக பேக் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல. இந்த இடமும் குட்டி பெண்டு வருது நமக்கு, அதனால் குட்டியாக போட்டுக்கிறேன் பேக் ஸ்டிச்சஸை. அதுக்கப்புறம் இந்த வளைவு, ஒன் மோர் செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, பின்பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு அந்த பர்ஃபெக்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் இந்த பெரிய பெட்டல் மாதிரி இருக்கிற பார்ட்டு, இந்த பெரிய இறகு வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் எடுக்கிறேன். அப்போ இங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுறேன், முன்னாடி ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு கனெக்ஷன் வரும். ப்ரீவியஸாக போட்டிருக்க இந்த பேக் ஸ்டிச்சுக்குள்ளேருந்து செயின் ஸ்டிச்சு, குட்டி பேக் ஸ்டிச் எடுத்துக்கிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, பின்பக்கம் பேக் ஸ்டிச்சு, முன்பக்கம் பேக் ஸ்டிச்சு, அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீடில்
2 பக்கமும், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பழகுங்க. அப்போ தான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங்கில் ப்ராப்ளம் இல்லாத இருக்கும். போட்டுட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிக்கும்போது அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். எனக்கு கொஞ்சம் கேமரா நான் நைட் டைமில் எடுக்கிறதுனால கேமராவில் கொஞ்சம் கவர் ஆகலை. ஸோ நான் கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்த பேக் ஸ்டிச்சை இங்கே கொடுத்து, இப்போ நான் ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்து அதை நான் இப்படி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெண்டு வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் பேக் ஸ்டிச் ஆரம்பிக்கிறேன். இப்போ எண்டு நாட் நான் எங்கே போடுறேன்னா, அந்த ப்ரீவியஸ் லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இருந்து லூப் 2 எடுத்து நான் எண்டு நாட் போடுறேன். அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்ட் அந்த ஜாயிண்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த பிசுரை வந்து நான் கீழே இழுத்து விட்டுடுறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல இங்கேயும் ஜாயிண்ட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, இங்கேயும் ஜாயிண்ட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து மேலே இருக்க பெட்டல், கீழே இருக்க பெட்டல் அதே மாதிரியே பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்க பெட்டலை நான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து எடுத்து ப்ரீவியஸ் லைனுக்குள்ளே பொறுமையாக பேக் ஸ்டிச் எடுங்க. எந்த இமேஜ் வேணாலும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பேக் ஸ்டிச் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். பார்க்க நீட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முடிச்சாக இருக்கிறது வந்து ஒரு டிசைன் மாதிரி அழகாக நீட்டாக இருக்கும். எங்கே வேணாலும் நீங்கள் நெக்லைனில் கூட அப்ளை பண்ணலாம், ஸ்லீவ்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸ்லீவ்ஸில் வந்து செக்குடு பேட்டர்னுக்காக அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், இந்த லைனுக்கு இப்படி வளைச்சி கொண்டுட்டு வந்துக்கிறேன். அப்போது அந்த வி பார்ட்டு எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிக்கும். சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள் தான். அதை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் ப்ளவுஸில் கூட அப்ளை பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் உள்ளே வரணும், உள்ளே ஒரு லைன் வளைச்சி தான் அந்த கர்வ் இருக்குது எனக்கு. அப்போ உள்ளே செயின் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பேக் ஸ்டிச் எடுத்து இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த பர்ஃபெக்ட் கர்வ் அந்த இடத்துல ஒரு வி ஷேப் மாதிரி கிடைக்கும். செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அடுத்து எண்டு நாட்டு ப்ரீவியஸ் லைனில் கொடுக்குறேன் நான். அடுத்து இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் நான்.
இங்கேருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். எனக்கு த்ரெட்டு மேலே இருந்தது, ஸோ அங்கேருந்தே கொஞ்சம் பக்கமாக இருக்குன்றதுனால நியர்பை நான் அங்கே ஆரம்பிச்சுக்கிட்டேன். இது வந்து வளைவு பகுதி. வளைவு பகுதிங்கும்போது அந்த கர்வ் எனக்கு எப்படி பெண்டு வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா, நான் குட்டி குட்டி பேக் ஸ்டிச்சஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ உள் பக்கம் பேக் ஸ்டிச்சை எடுத்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது அந்த செயின் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச்சுக்குரிய பேக் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கிடச்சிரும் நமக்கு. எண்டு நாட்டு ப்ரீவியஸ் லைனில். ஆஸ் எ பிகினராக நீங்கள் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, பட் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம போடணும், அதுதான் இதில் பெரிய விஷயமே. ஸோ எண்டு நாட்டு எப்போவுமே எண்டு நாட்டு எடுத்தாலும் பேக் ஸ்டிச் எடுத்தாலும் அந்த கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லைன்லேருந்து எடுங்க. பிசிற கரெக்டாக அந்த லைனில் இழுத்து விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை பகுதி ஒரு இது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து எடுத்து ஒரு பார்ட்டை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சு, குட்டி பேக் ஸ்டிச்சு, பின் பக்கம் திருப்பி ஒரு பேக் ஸ்டிச்சு, நான் இன்னும் ஒரு பெண்டு போட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த இடம் வளைஞ்சி பட்டர்ஃப்ளை மாதிரி பர்ஃபெக்டாக வரும். அடுத்து இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, முன் பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு. ஒன்று வந்து நல்ல கொக்கி மாதிரி வளைஞ்சி வரணும், ஒன்று நார்மலான கொக்கி மாதிரி இருந்தால் போதும். ரெண்டுமே எனக்கு ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகணும். இப்போ இங்கே நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். அந்த பிசுரை கரெக்டாக கீழே இழுத்து விடுங்க, இல்லைன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை கிடச்சிருச்சு. இந்த சர்க்கிள் பார்ட்டை நம்ம வந்து வெறும் செயின் ஸ்டிச் போட்டு வேணாலும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை பேக் ஸ்டிச் போட்டு வேணாலும் ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த சர்க்கிளையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கிள் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், குட்டி குட்டி பேக் ஸ்டிச்சஸாக போடணும். அப்போ தான் நமக்கு சர்க்கிளோட ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டேன், செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, முன் பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு. அடுத்து குட்டியாக செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, முன் பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக போட்டோம்னா தான் அந்த சர்க்கிள் ஷேப்போட ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்காவது நமக்கு கிடைக்கும். ஸோ சர்க்கிள் ஷேப்பு, செமி சர்க்கிள், திலகம் ஷேப்பு இங்கெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், மேங்கோ ஷேப்பு அந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம குட்டி குட்டியாக பேக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நான் உள் பக்கம் இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனுக்குள்ளே கொடுக்குறேன். கொடுத்துட்டு எண்டு நாட்டுக்கு அதுக்கு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டேன் இல்லையா, அங்கே நான் எடுக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப்போட ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நீட்டாக கிடச்சிருச்சு பாருங்கள்.
ஸோ இன்றைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டர்ஃப்ளைல நம்ம பேக் ஸ்டிச் அப்ளை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.